அந்த திமுக வந்தாலே வன்முறை கலாச்சாரம் உள்ள வந்துடும். ஆனா இப்ப அதை தாண்டி 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அதை தாண்டி போதைப் பொருட்கள் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மத்தியில கூட மிக சாதாரணமாக சர்வசாதாரணமாக கஞ்சா போன்ற இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எந்த ஒரு ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலைக்கு சென்றதே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிஜேபி கூட்டணி கட்சிகள் தான் இவர்கள் முழுங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நடந்தது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இப்ப 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, புரியுதுங்களா? இவங்களுக்கு எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவர்களோட அந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு பாத்தீங்கன்னா ஆளூர் ஷானவாஸ் போன்றவங்கலாம் அவங்க கட்சியை பத்தியே பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறது, திமுகவுக்கே முட்டு கொடுக்குறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படவில்லை. தேர்தல் முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 சீட்ல மெஜாரிட்டி தேமுதிக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க நாளைக்கு இந்த அம்மா பத்தி தெரியும், இந்த அம்மா எப்படி பேசுன்னு தெரியும், பிரேமலதாவோட வாய் என்ன திமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லும். இன்னொன்னு, நான் தான் திமுக கட்சி பெரிய பார்ட்னர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, காங்கிரஸே ஒண்ணும் கிடையாதுங்க. இவங்க வந்த உடனே கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்க எல்லா பூத்துக்கு ஏஜெண்டா போட்டோம், அது இதுனாங்க. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு இல்லையா, எத்தனை பேர் நீங்க கொடுத்துருக்கீங்கன்ட்டு. 10,000 கூட கிடையாதுங்க. டிவிக்கு 10,000 பூத் ஏஜென்ட்கள் கூட கிடையாது. ஏன்னா இவங்க இருந்தா தானே கொடுப்பாங்க. சோ அந்த லட்சணத்தை தான் இவங்க இருந்தாங்கிறதா உண்மை. தலைவர் கழகம் அது கூப்பிட்டு விசாரிக்கணும். அந்த அம்மாவுக்கு தான் சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க விட்டு இவரோட நண்பர் ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு காமெடி நடிகருக்கு கொடுத்துருக்காரு, முத்தம் கொடுக்குறாரு இப்படிங்கிறாங்க. என்ன புரியுங்களா? இது அந்த கட்சி இதுதான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வை ஆனந்த் இருக்கிறார். CNN News 18 அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு அதே நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுறாங்க. அதுல இருந்து கூடுதலாக 15 இடங்களை சேர்த்து அதிமுக மற்றும் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேசிய அளவுல ஒரு தேசிய செய்தி நிறுவனம் வெளியிடக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறதும், தமிழகத்துல அரசியல் களம் அப்படிங்கிறது சூடுபிடித்து ஆட்சி மாற்றத்திற்கான வகை ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்ற பல விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லக்கூடியது என்ன, இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? அதாவது பாத்தீங்கன்னா 2021 இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எவ்வளவு மக்கள் விரோத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஊடகங்களையும் இவங்க ஒரு கட்டுப்பாடுல தான் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? அது இல்லாம நாளுக்கு நாள் இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு நாளுக்கு நாள் இந்த மக்கள் விரோத ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வு கூடி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த CNN News 18 2 கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இல்லையா? 2லயுமே இப்ப லேட்டஸ்டா 2 முறை அதான் 2 தடவை எடுத்திருக்காங்க. அதுல ஒரு நம்பரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த எண்ணிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடி இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு கூடி இருக்கிறதுங்கிற பாக்குறோம். இதுதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மக்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா நாள்தோறும் இப்ப தேர்தல் வந்ததுக்கு பின்பு கூட பாத்தீங்கன்னா நிறைய போதைப் பொருட்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்த வண்ணமே இருக்குது. அதனால மக்கள் மத்தியில இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது நிலவுது அப்படிங்கிறதா உண்மை. அது தேர்தல் நெருங்க இன்னும் இந்த அதிருப்தி மக்களுக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சியை மேல் அதிகமாகத்தான் இருக்கும். இன்னும் கூடுதல் சீட்டுகளை நாங்கள் பெறுவோம் அப்படிங்கிறதா உண்மை. திமுக இந்த முறை ஆட்சியை இழக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரல அப்படிங்கிற ஹிஸ்டரி தொடருது அப்படிங்கிறத தாண்டி பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து இப்ப திமுக ஆட்சி இழக்குதுன்னா இதற்கான மெயின் காரணமா என்னமா இருக்கும்? கடந்த முறை மின்சாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்ப இந்த அளவுக்கு திமுக தோக்குது அப்படின்னா ஒரு வெறுப்பு அலை இருந்தா மட்டும்தான் முடியும். அதற்கான அடிப்படை காரணமா நீங்க எதை குறிப்பிடுவீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்பு 2 முறை அடுத்தடுத்த தேர்தலில் திமுக வென்ற வரலாறு கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 5 வருஷத்துல திமுகவினரால் கட்டவிழ்த்தப்படுகின்ற அராஜகம்ங்கிறது நாள்தோறும் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மக்கள் விரோத ஆட்சி தான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அராஜகம், வன்முறை, என்ன ஜாதி ரீதியான மோதல்கள், புரியுதுங்களா? இந்த மது போதைங்கிறதெல்லாம் எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை தாண்டி ஊழல், மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அதை தாண்டிய ஊழல் அப்படிங்கிறது
நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியிலையும் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டுகள் தான் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் உருவானதுக்கு பின்பு மிக மோசமான 5 ஆண்டு கால ஆட்சின்னா இந்த 2021 2026 சொல்லலாம். ஏன்னா இந்த ஆட்சியில் தான் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த திமுக வந்தாலே வன்முறை கலாச்சாரம் உள்ள வந்துடும். ஆனா இப்ப அதை தாண்டி 24 மணி நேரமும் மது கிடைக்குது. அதை தாண்டி போதைப் பொருட்கள், பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மத்தியில கூட வந்து மிக சாதாரணமாக, சர்வசாதாரணமாக கஞ்சா போன்ற இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் வந்து எந்த ஒரு ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலைக்கு சென்றதே கிடையாது. போதைப் பொருள் கலாச்சாரம், அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். இதோட வெளிப்பாடு தான் அது வந்து மக்கள் வந்து நீங்க என்ன வந்து வார்த்தை ஜாலம் பேசினாலும் சரி, கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு இது வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. எப்படி மறப்பாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவி விஷயத்தை மறந்துடுவாங்களா? கோயம்புத்தூர்ல மறந்துடுவாங்களா? 2 வயது குழந்தைக்கு வந்து திமுக நிர்வாகி வந்து பாலியல் துன்புறுத்தி கொடுத்து கொன்னதை மறந்துடுவாங்களா? அந்த மாதிரி எண்ணற்றது. குமாரபாளையத்துல ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, ஊத்தங்கரையில வந்து 70 வயது மூதாட்டி, அந்த மூதாட்டியோட கணவரை கொன்று விட்டு 70 வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. விளாத்திக்குளம், இந்த மாதிரி இதெல்லாம் மறந்துடுவாங்களா? அந்த ஏரியா மக்கள் மறந்துடுவாங்களா? கிட்னி திருட்டு. அதாவது வறுமை கோட்டு கீழே வாழ்றவங்களை வந்து ஏமாற்றி திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வந்து ஏமாற்றி அவர்களிடம் வந்து கிட்னி வந்து திருட்டு நடத்தியிருக்கு. அதுக்கு வந்து அந்த துறையை சார்ந்த அமைச்சர் அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை சீட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த மக்கள் பாக்குறாங்கல்ல, புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, மறுபடியும் பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு இதெல்லாம் இருக்காங்க. பட் மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனோட வெளிப்பாடு தான் அந்த கருத்து கணிப்பெல்லாம். இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நாங்கள் கூறியது போல 200 210 தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதா உண்மை. திருமாவளவன் எம்பியா இருக்காரு, ஆனா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. இப்ப இது எதை காட்டுது? 2வது, இந்த எலெக்ஷன்ல இந்த கூட்டணி திமுக கூட்டணியில விசிகாவை ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க மதிக்கலையா அப்படின்ற ஒரு நடந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. இப்ப அவரும் மாநில அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா என்ன தேவை இருக்கு? இல்ல இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். தலைவர்கள் தான் அங்க வந்து அறிவாலயத்துல வந்து திமுக தலைவரோட வந்து இணைந்து செயல்படுகிறார்கள். கீழ்மட்ட தொண்டர்களுக்கு வந்து அந்த மனநிலையில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம இன்டர்வியூலயும் நம்ம சொல்லியிருக்கோம். அதோட வெளிப்பாடு தான் அது. இன்னொன்னு சொல்றோம், இவங்க வந்து திமுக என்ன சொல்றாங்க, பாஜக வந்துரும் சொல்லிட்டு தான் கூட்டணி கட்சிகளை மிரட்டியது, அடிபணிய வைத்து. இப்ப சென்ற முறை கொடுத்த தொகுதிகளை கூட குறைத்து கொண்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் பண்ணாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் குறைக்கணும்னு தான் பண்ணாங்க. பட் திருமாவளவன் அவர்கள் வந்து மிக கடுமையாக போராடி வந்து 6ங்கிறத 8ஆ உயர்த்தினார். ஆனா அதையும் தாண்டி புதிய பார்ட்னருக்கு வந்து 10 கொடுத்தாங்க. அந்த அதிருப்தி வந்து அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல வந்து நிலவுது அப்படிங்கிறத நிதர்சனம். இதுல பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட தலைவர் வந்து அவர் அந்த மாதிரி பேசுறவரே கிடையாது. ஆயுதம் இல்லத்தவர்கள் காலத்திலிருந்து இன்றைய வரை வந்து திமுக கூட்டணியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் தொடருது. அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? தேமுதிக இவ்வளவு சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு வஞ்சித்து விட்டது, கையெழுத்து போட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனா, அப்ப காலமாக தொடர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தொண்டர்களுக்கு அது என்ன மாதிரி ஒரு, ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் அவர் வந்து தேசிய தலைவர், அவரே வந்து திமுக எங்களை வஞ்சித்து விட்டது, உடன்படிக்கையில கையெழுத்து போட்டோம், கையிறு நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இதே மாதிரிதான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும். புரியுங்களா? அவங்க கிட்ட இவங்க சொன்னதெல்லாம்னா தேமுதிக ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை நம்ம வெளிப்படையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இவங்க எந்த நேரத்துல வேணா வெளியே போயிடுவாங்க. அதுக்காக கூட்டணி கட்சிகளையே ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இது நம்ம சொல்லலைங்க, கூட்டணி கட்சியில இருக்க தலைவர்களே சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சொல்லிட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீமும் சொல்லிட்டாங்க. இதைத்தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க கிட்ட சொன்னதெல்லாம் அவங்க என்னன்னா, தேமுதிக 6 கொடுக்க போறோம், வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்றது. இவங்க எல்லாத்தையும் ஒரு சமரசத்தை ஒரு இது பண்ணி கையெழுத்து வச்சு, இதுல என்ன கூத்தன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வந்து திரு சண்முகம் அவர்கள் வந்து விடாப்பிடியாக இருந்தார்.
கூட சீட்டு வேணுங்க விடாப்படியா இருந்தார். அப்ப என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற முன்னாள் மாநில செயலாளர்களை திமுக வந்து வளைத்து போட்டு விட்டு சண்முகத்துக்கு வந்து பிரஷர் கொடுக்குறாங்க. வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டு வர்றாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இவங்க பிஜேபி வந்துடும் கூட்டணி கட்சிகள் தான் வந்து இவர்கள் வந்து முழுங்கி விட்டார்கள் அப்படிங்கறதா உண்மை. அதேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நடந்தது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இப்ப 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு வந்து சீட்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, புரியுங்களா, இவங்களுக்கு எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவர்களோட அந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு பாத்தீங்கன்னா ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் அவங்க கட்சியை பத்தியே பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறது, திமுகவுக்கே முட்டு கொடுக்குறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அதனால இவங்க எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூட்டணி கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுகவினராக இந்த திமுக வந்து உருவாக்கி வைத்து இருந்தது அப்படிங்கறத. நாளைக்கு திருமாவளவன் வேற முடிவுகள் ஏதாவது எடுக்கிறாரு, இல்ல அழுத்தம் ஒரு லெவலுக்கு மேல போகுது அப்படின்னா இவங்களை வச்சு கட்சி உடைக்கிறது, அதுதான் ஒரு பிளான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு வெளியே சென்றால் நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாம் இருந்துக்குவாங்கிறத நம்மளே பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் விசிகாக மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும், மதிமுக, காங்கிரஸ், மதிமுக ஒரு கட்சியை அழிச்சுட்டாங்க அவங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியவே திமுக வந்து அழித்து விட்டது அப்படிங்கிறத கொடுக்கலன்னா கூட திமுகவின் வெற்றிக்காக அது ஒரு மதிமுக வந்து திமுகவோட ஒரு பிரிவுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இளைஞர் அணி, மகளிர் அணி இருக்கிற மாதிரி அது ஒரு அணி. ஆமா, இது மாதிரி மக்கள் நீதி மையம் மாதிரி, புரியுதுங்களா? மக்கள் நீதி மையம் மதிமுக எல்லாம் வந்து திமுகவோட ஒரு பிரிவு தான், ஒரு கிளை பிரிவு, ஒரு அணி, அவ்வளவுதான். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து எடுக்கிறார். ஏன்னா அவர் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதே பத்திரிகையாளர் சந்தித்து வெளியில்லை. அவர் வந்து அப்ப அவருக்கு எந்த மாதிரியான மன அழுத்தத்தை வந்து கட்சியில் இருக்கிறவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருப்பாங்க. அது குறுக்க வச்சது திமுக தான். அதன் பின்னணியில் இருந்து செயல்பட்டது திமுக தான் அப்படிங்கிறது தெரிந்து கொண்ட பின்னாடிதான் இதற்கு மேலேயும் நாம் வந்து டெல்லி பாலிடிக்ஸ் பண்ணோம்னா இந்த நம்ம கட்சி நம்மளை கரித்து விடுவார்கள், கட்சியே காணடித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிக கனமான இதயத்தோட தான் அவர் வந்து இந்த இன்னைக்கு மாநில இதுக்கு வர்றாரு, அரசியலுக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களும் அவங்க வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, அவங்க வெற்றிக்காக அந்த கட்சி தனிப்பட்ட முறையில முழு வீச்சுல பாடுபடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 234 தொகுதிகள்லயும் அந்த கட்சி கூட்டணியில தான் இருக்குது. மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கோ, குறிப்பா திமுக வேட்பாளர்களுக்கு இந்த கட்சி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசிகாவே எடுத்துக்குமே, விசிகாவுடைய தொகுதிகளை தவிர்த்து மற்ற தொகுதிகளில் மற்றவர்களுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி பாடுபடுமா? மனப்பூர்வமாக நிச்சயமாக செயல்பட மாட்டார்கள்ங்கிறதா உண்மை. சொல்றேன், இவங்க அந்த அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஏன் மாநில தேர்தலுக்கு வர்றாரு, புரியுதுங்களா? வர்றாரு, 3 சிட்டிங் எம்எல்ஏஸ் சீட்டு கொடுக்கல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி பாலிடிக்ஸ் அதையே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இங்க நம்ம கட்சியை வந்து திமுக வந்து கபாலீரம் செய்து விடும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் ஒரு கனத்த இதயத்தோட தான் வர்றாரு. அவர் அதுலயே சொல்றாரு, ஏன்னா இந்த முறைதான் அந்த வேட்பாளர் தேர்வுங்கிறத நான் பண்ணுவேன், இதுதான் கடைசி என்னோட தேர்வாக இருக்கும். எனக்கு எதிர்வருகின்ற காலங்கள்ல வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகமே வந்து வேட்பாளர்களை இது பண்ணி அறிவிக்கணும், எனக்கு அனுப்பணும். பெரிய முடிவே சார். ஒரு தலைமை தன்னுடைய அதிகாரத்தை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு. இது தேவையும் இல்லையே. எதுக்காக? ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் வந்து இந்த மாதிரி திமுகவின் கைப்பா மாதிரி கட்சியை கபலீகரம் செய்து விட்டார்கள், கட்சியை அழிக்க பார்க்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு பின்னாடிதான் திருமாவளவனுக்கு அடுத்து கட்சியின் முகமா அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம காலி பண்ணணும். ஏன்னா திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா தான் அவங்க இருக்கிறாங்க. கட்சிக்கு அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்ட பின்னால்தான் இப்ப மாவட்ட நிர்வாகம்னா அந்த மாவட்ட நிர்வாகம் சரி நமக்கு தலைவர் வந்து ஒரு இது கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் அந்த மாதிரி வந்திருக்காரு. ஏன்னா கம்யூனிஸ்டரும் அந்த சித்தாந்தத்தை தான் அந்த நடைமுறையா பயன்படுது. அதே தான் இவர் வந்து இப்ப வந்து நடைமுறைப்படுத்த போறாருங்கிறத நம்ம பாக்குறோம். சோ கட்சியினுடைய மேற்கொண்ட ஒரு அழுத்தத்தின் காரணமாக காணாம போயிருன்ற பயத்தின் காரணமாக தான் மாநில அரசியலுக்கு வர வேண்டிய. ஆமா, அதுதான் உண்மை. அது இல்லாம இன்னொன்னு சொல்றாரு அந்த இதுல வந்து அந்த காணொலியில என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழகத்தின் அரசியல் களம் மாறும் அப்படிங்கிற அவர் எதை வச்சு சொல்றாரா, ஆட்சி மாற்றத்தை சொல்றாரா என்னங்கிறது அவருக்கு தான். ஆனா அந்த ஒரு வார்த்தையை வந்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். சோ அப்ப வந்து அவங்க கூட்டணி வந்து தோல்வி நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கணும். இதே மாதிரிதான் நீங்க கூறியது போல அவங்க நிக்கிற 8 தொகுதியில் தான் அவங்க வேலை செய்வாங்க, புரியுதுங்களா?
அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கு அவங்களுக்கு வந்து இணக்கமா இருக்காங்க. அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு வேலை செய்வாங்க, கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேலை செய்வாங்க. நேற்று வந்த புதிய பார்ட்னருக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் எப்படி சார் இப்ப தேமுதிக கொடுத்த 10 தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எதிர்த்து நிக்கிறவங்க டைரக்டா நிக்கிறாங்க. இதே வேளையில வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிக நேரடி போட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 தொகுதியில வருது. ஓகே, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது தேமுதிக வெர்சஸ் பாமக அப்படின்னு வருது, 4 இடங்கள்ல வருது. அந்த இடத்துல வந்து இவங்களோட நிலைப்பாடு பாமகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகள். அதே நேரத்துல வந்து புதுசா வந்தவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, நம்மளோட 2 தொகுதி கூடயும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மன வருத்தமும் அவர்களுக்கு இருக்கும். அந்த 4 இடங்கள் அதுல இன்னொன்னும் பார்க்கணும். நீங்க வந்து இப்ப அவங்களுக்கு 10 தொகுதி, இவங்களுக்கு 8, 2 கம்யூனிஸ்டுகள் 5 தான். மதிமுக சொல்லவே வேணாம், அது 4ன்னு சொல்லக்கூடாது, 1 தான். என்ன 3 இடத்துல வந்து உதயசூரன் சின்னத்துல நிக்கிறாங்க, ஒரு இடத்துல தான் சுயேட்சை சின்னம் நிக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் நேற்று வந்து அவருக்கு 10 சீட்டு. இப்ப இதே தேர்தல் முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 சீட்ல மெஜாரிட்டி வந்து தேமுதிக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க. அவங்க நாளைக்கு இந்த அம்மா பத்தி தெரியும், இந்த அம்மா எப்படி பேசுன்னு தெரியும், பிரேமலதாவோட வாய் என்ன ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லும். இன்னொன்னு, நான் தான் வந்து திமுக கூட்டணி பெரிய பார்ட்னர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, காங்கிரஸே ஒண்ணும் கிடையாதுங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இந்த கட்சியில் கொடுக்குமா? ஜெயிச்சாதானே பேசுவ. அதனால அந்த கூட்டணிகளை இந்த மாதிரி எண்ணற்ற குழப்பங்கள் நிலவுகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ்லயும் மிகப்பெரிய குழப்பங்கள் இருப்பதாகவும், வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் ராகுல் காந்தி அவர்கள் இல்ல என்ன இப்படி எல்லாம் கொடுத்துருக்கின்ற மாதிரியும், செகண்ட் ஒரு பட்டியல் கொடுங்க அப்படின்ற மாதிரியும், ஜி.கே. மணி அவர்களுடைய மகனுக்கு உடனே சீட்டு கொடுக்கின்ற அழுத்தத்தை செல்ல பிறந்தகை கொடுத்ததாகவும், ஜூம் மீட்டிங்லேயே அது கடிந்து கொண்டதாகவும் பல தகவல்கள் வருது. இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அப்படின்றது ஆகல. என்ன, ஏன்னா இதுதான் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி வந்து முதலே சொல்லிட்டாங்களே, அவங்களோட ஆதங்கத்தை வந்து எக்ஸ் வலைதளத்துல பெரிய சொல்லிட்டாங்க. நேற்று வந்து அவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு வந்து அழிக்க பார்க்கிறார்கள், பார்க்கிறார்கள் அப்படிங்கலாம் அந்த அம்மா வந்து மிக கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவித்தார். இந்த மாதிரி போச்சுன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் ஒரு கட்சியே இருக்காதுன்னே சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸுக்குள்ள நடக்கிற குளறுபடிகள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா வந்துருச்சுங்கிறதான் பார்க்கணும். இந்த இதுல வந்து திரு காங்கிரசின் குளறுபடிங்கிறத விட திமுகவின் சித்து விளையாட்டு அப்படின்னு ஒரு நபர்னாலதான் இது. அதுதான் உண்மை. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா நீங்க கூறியது போல திரு ஜி.கே. மணி அவர்களோட பையனுக்கு வந்து தமிழ்குமரன் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ்ல போய் இணைந்து இருக்கிறார். அது பின்னணியில யார் இருக்கான்னு நீங்க பாக்கணும். தமிழ்குமரன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னணியில் இயங்கியவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்களோட கன்சர்னோட தான், திமுகவோட அனுமதியோடு தான் இவர்கள் தான் பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள். ஏன்னா இவங்க ஒரு கேண்டிடேட்டை வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா உள்ள கொண்டு போறாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கணும். அதாவது திரு ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வலிமையான ஒரு பிளவை ஏற்படுத்தியதே திமுக தான். தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு இல்லை. அதுல வந்து முக்கிய பங்காற்றியவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லா இருந்து பணியாற்றியவர், எங்களை வந்து எனக்கும் என் தந்தைக்குமான பிளவை உண்டு பண்ணியவர் ஜி.கே. மணிங்கிறார். இப்ப ஜி.கே. மணி பையனுக்கு தான் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் இளைஞர் அணி மாநில தலைவர் கொடுத்தாரு. இப்ப ஜி.கே. மணி திரு ராமதாஸ் அவர்களோட தானே இருக்காங்க. அவர் பையன் எப்படி காங்கிரஸ் போவாங்க? அப்ப ஜி.கே. மணி வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது இப்ப உண்மையாயிடுச்சா இல்லையா? ஜி.கே. மணி அவர்கள் திமுகவோட ஸ்லீப்பர் செல் தானே, ஃபேட் அவுட். இப்ப என்னன்னா ராமதாஸோட மனநிலை பாவம், அவர் தான் பாவம். ஜி.கே. மணி கூடயே இருந்து அப்ப ஜி.கே. மணி வந்து நான் தான் விசுவாசி, நான் இது பண்ணுவேன், நான் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஒண்ணு சேர்றாருன்னா நான் வந்து செத்தே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார்ல. இன்னைக்கு இவர் பையனை எங்க அனுப்பி இருக்கிறாரு? சோ இப்ப ராமதாஸ் அவர்களோட நிலைமையை தான் பரிதாபக்குரிய இருக்காங்க. கூடயே இருந்தவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மையாகிவிட்டன அப்படிங்கிறத உண்மை. இப்ப எதுக்கு அவர் காங்கிரஸ் போகணும்? ஏன்னா காங்கிரஸ் கேண்டிடேட்டா பெண்ண இடத்துல நிக்க போறாரு. திமுகவோட அஜெண்டா இதுதான். புரியுதுங்களா? அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்ததும் திமுக தான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக லெவல்ல வேலை பார்த்து கட்சியை நுணுக்கமா 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 8 இப்படியே உடைச்சு. இப்ப ஒண்ணு இல்ல, காதல் மைதினை எடுத்துக்கோங்களேன். அதுல இருந்து வந்ததானே எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு சீட்டு கொடுத்தாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் ஒன்னொன்னுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்களா? இப்ப அதே போலதானே விசிகாவையும் அவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள். இது எதுவுமே பொதுவெளியில பேசவே இதை தெரிந்து கொண்டதுனாலதான் வந்து திரு தொல் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு மாநில தலைவர்
புரியுதுங்களா? இப்படியே போச்சுன்னா நம்ம கட்சியும் திமுக வந்து அழித்து விடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடிதான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இருக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சினா காங்கிரஸ் அடுத்து விசிகா மட்டும்தான். ஒன்றும் பாத்தீங்கன்னா, அதாவது நிதர்சனமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியே வலுவான கட்சின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். ஏன்னா அங்கதான் சிறுத்தைகள் தான் திமுக வெற்றிக்கே காரணம். ஏன்னா அங்கதான் தொண்டர்கள் இருக்காங்க, பணி செய்கின்ற தொண்டர்கள் அங்கதான். இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறப்ப அவங்களோட மனநிலை என்ன, தலைவர்களோட மனநிலை என்ன, அந்த தொண்டர்களோட மனநிலை வைக்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பயங்கரமா. அதே மாதிரி தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல வந்து பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நிறைய நடந்திருக்கு. இது திருமாவளவனுக்கு கெட்ட பேர்னா அது இந்த ஆட்சி தான் அப்படின்றதான் வெளிப்படையா தெரியும். இல்ல, இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இது வந்து நான் சொல்லல, இது தரவுகள் சொல்லுது. அதை தொடர்ந்துதான் வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களே அறிக்கை விட்டார். இந்த பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நிறைய நடக்கிறது இந்த ஆட்சியில, அவரே சொன்னார், நம்ம சொல்லல. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து இந்த கூட்டணி வந்து ஜெல்லே ஆகாதுங்கிறது தான் உண்மை. தாவேகா வேட்பாளர் பட்டியல் எப்படியோ 232 பேருக்கு அறிவிச்சிட்டாங்களான்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்களை கிண்டல் பண்ணாரு. அதை தாண்டி பிரச்சாரம் வரைக்கும் போயிட்டாங்க. பிரச்சாரத்தில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் நேற்று நடந்தது. கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கத்தில் அங்க என்ன நடந்தது, பாதுகாப்பு குறைபாடு. வேட்பாளர் பட்டியல்ல என்ன சார், அதிமுக தாவேகாவுக்கு வேட்பாளர் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும் அளவுக்கு இருக்கு. இல்லைங்க, இதுல அதிமுக மட்டும் கிடையாது. அதாவது இவங்க தொடர்ந்து என்ன சொன்னாங்க, தாவேக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற வளர்ந்து கெட்டவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி எல்லாம் போட்டோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாங்க. கடைசியில் இந்த எஸ்ஐஆர் பணி வர்றப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகிட்டையும் உங்க பிஎல்ஏ லிஸ்ட் கொடுங்க, அதான் பூத் ஏஜென்ட் லிஸ்ட் வந்து கொடுங்கிறப்ப பூத் லெவல் ஆபீசர், பூத் லெவல் ஏஜென்ட் அது பிஎல்ஓ தான் வந்து ஆபீசர். ஏஜென்ட் பிஎல்ஏங்கிறது கட்சியோட பிரதிநிதி, அந்த பூத்துக்கு ஏஜென்ட். கேட்டப்போதான் இவங்களோட வெட்ட வெளிச்சம் வெளிப்பட்டது. எப்படின்னா, அதுல திமுக கொடுக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், காங்கிரஸ் கொடுக்குது, பாஜக கொடுக்குது, தேமுதிக எல்லாமே கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப எல்லாமே ஒரு 75 பூத்து இருக்கு, 75,000 பூத்து இருக்குன்னா கிட்டத்தட்ட அது வந்து முழுவதுமாக நிரப்பியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திமுக தான். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம். இது வந்து இந்தியாலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சிகள்னு பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்றம். ஏன்னா இதை பார்த்து தான் வந்து மேற்கு வங்காளத்துல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அவர்களும் இதை பார்த்துதான் அந்த இந்த இதுல பண்ணாரு அப்படிங்கிறத. அதனால பூத் லெவல் கமிட்டி ஏன்னா அதிமுக திமுகவை பார்த்து தான் மம்தா அவர்களே வந்து அந்த ஒரு பணியை செய்தார் அப்படிங்கிறதா உண்மை. இவங்க வந்த உடனே கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்க எல்லா பூத்துக்கு ஏஜெண்டா போட்டோம் அது இது. நாங்க இப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு இல்லையா, எத்தனை பேர் நீங்க கொடுத்துருக்கீங்கன்ட்டு, 10,000 கூட கிடையாதுங்க. டிவிக்கு 10,000 பூத் ஏஜென்ட்கள் கூட கிடையாது. ஏன்னா இவங்க இருந்தா தானே கொடுப்பாங்க. சோ அந்த லட்சணத்தை தான் இவங்க இருந்தாங்கிறது தான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எல்லாருக்கும் பூத் ஏஜென்ட் போட்டாங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே 234 தொகுதியிலும் எங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, நாங்க அறிவிப்போம், எங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறப்ப பார்த்தா 234 பேர்ல 106 பேர் மாற்று கட்சியில இருந்து வந்தவர்கள். ஏன்னா அங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால வந்து திமுக அதிமுக எல்லா இதுவும் வந்து தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வேட்பாளர் பண்ணிட்டாங்க. அங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வந்து இங்க இரவோடு இரவாக காலையில வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறாரு விஜய் வந்து, முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அதிமுக இருந்தாரு, திமுக போனாரு, அங்க சீட்டு கிடைக்கலங்கவும் முதல் நாள் நைட்டு தான் போறாரு அவரு. இந்த மாதிரி எண்ணற்ற அதிமுக வந்து போன தூசி மோகன் ஒருத்தர், இந்த மாதிரி எண்ணற்ற நபர்கள் சீட்டு மறுக்கப்பட்டவர்கள் அங்க போறாங்க, அவங்க உடனே கேண்டிடேட் ஆக. அப்ப 234 தொகுதியில உனக்கு வேட்பாளரே இல்லாம தான் நீங்க வந்து ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இந்த வேட்பாளர் பட்டியல். அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் அனௌன்ஸ் பண்றப்ப, திரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்றப்ப வந்து ஒவ்வொரு நிர்வாகி பேரா சொல்லுவார், வேட்பாளர் இவர் வந்து இந்த மாவட்ட செயலாளர், இவர் வந்து மாநில பொறுப்புல இருக்காரு அப்படின்னா வேற ஒருத்தவங்களை சொல்லுவாரு, ஒரு புது பேரை சொல்லிட்டு அவர் கட்சி நிர்வாகி, எந்த பொறுப்பும் கிடையாது. ஏன்னா அவங்கள முதல் நாள் நைட்டு சேர்ந்தவங்க, கொஞ்சம் பொறுப்பு கொடுக்கல. முதல் நாள் நைட்டு சேர்ந்தவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? இந்த அவலம் தான் அந்த கட்சியில இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் அவர் வந்து திமுக ஆட்சியில வந்து வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கிறப்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, அவருக்கு சேலத்துல சீட்டு. அவர் வந்து பல இதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தார். அவரை சுற்றி பல சர்ச்சைகள் வந்து அந்த திமுக ஆட்சியின் போது வந்தது. அவர் அங்க சீட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் முதல் நாள் நைட் வந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு.
இப்ப அந்த ஒரு தூத்துக்குடி நிர்வாகி பெண் நிர்வாகி வந்து தற்கொலைக்க முயன்றார்கள். இங்க வந்து அவரோட என்னை பத்தி தவறா சொல்றாங்க. ஆமா, அந்த பெண்மணி அவங்க வந்து ஒரு காரியம் மறித்து, ஏன்னா ஒரு மாவட்டத்துல வந்து 2 ஆண்டுகளாக பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்து வந்து அந்த பெண் நிர்வாகி வந்து கட்சியின் முகமாகவே இருந்திருக்கிறாரு. அவரை பத்தி வேண்டாதவங்களா ஏதாவது சொன்னா அது ஒரு தலைவர் கழகம், என்ன அது கூப்பிட்டு விசாரிக்கணும். அந்த அம்மாவுக்கு தான் சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க விட்டு இவரோட நண்பர் ஒரு சினிமா நடிகருக்கு வந்து, ஒரு காமெடி நடிகருக்கு வந்து கொடுத்துருக்காரு, முத்தம் கொடுக்குறாரு இப்படிங்கிறாங்க. என்ன புரியுங்களா? இது அந்த கட்சி வந்து இதுதான். அதாவது ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிமுகம்னா என்ன பண்ணும், ஒருத்தங்க இப்படிங்கிறாங்க, ஒருத்தங்க இப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பக்குவம் அவ்வளவுதான். அரசியல் பக்குவம் வந்து அவர் 234 தொகுதி வேட்பாளர் இது பண்ணார்ல, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செய்கை பிளேயிங் கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு கட்சியோட வேட்பாளர் அறிமுக கூட்டம், பத்திரிகையாளர் இருக்காங்க, அத்தனை பேர் கண்ணியமா ஒரு மரியாதை நடக்கணும். அங்க வந்து பறக்கும் முத்தங்கள்லாம் கொடுக்குறாங்க, பிளேயிங் கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இவர் திருப்பி கொடுக்குறாரு. இதுதான் அவங்க கட்சி. அதுதான் நாங்க ஆரம்பத்துல சொல்லுவோம், அது விளையாட்டு பிள்ளைகள் நடத்துகின்ற ஒரு கட்சி அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு என்னோட இதுலயும் சொல்றேன், தொண்டர்கள் சொல்லவே மாட்டேன். அந்த கட்சியில தொண்டர்களே கிடையாது, அவர் ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள். அது அரசியல் பக்குவப்படவில்லை அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? இதுல சின்ன ஒரு காணொலி நேத்து பார்த்தேன், கேக்குறாங்க, என்ன உங்க தலைவர் வந்து 2 தொகுதியில் நிக்கிறாரு, பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சியில் நிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தாவேகா பையன் என்ன சொல்றான்னா, ஏன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் நிக்கிறாங்க. அப்ப இந்த புரிதல் கூட அவங்களுக்கு இல்ல. புரியுதுங்களா? சேப்பாக்கம் திருவள்ளி இதுக்கு காணொலி வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் சமூக வலைதளங்க வந்துகிட்டு இருக்கு. கேக்குறாங்க, எங்க தளபதி கேக்குறீங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து 2 தொகுதியில் நிக்கிறாரு. அப்ப இதுதான் அவங்களோட அரசியல் புரிதல். இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவின் போது அந்த பூத் ஏஜென்ட்லாம் அந்த இவங்க எல்லாம் எப்படி செயல்படுவாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல செயல்படுவாங்கிறது, திமுக செயல்படுவாங்க எங்களுக்கு தெரியும். வேட்பாளர்கள் களத்துல வந்து சம்பவங்கள்லாம் நடக்கும். களத்துல எவ்வளவு அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த வேவே வேற மாதிரி இருக்கும். தேர்தல் திருவிழாங்கிறது அன்னைக்கு வாக்குப்பதிவு என்னும் போது நம்ம வந்து சூடு பிடிச்சிருக்காங்க. இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வருது, சூடு பிடிச்சிருக்கு, வெயிலும் 3 டிகிரி ஏறுதுங்கிறாங்க. இந்த உஷ்ணத்துல வந்து அவர்கள் கருகி விடுவார்கள் அப்படிங்கிறத உண்மை. போட்டி போட்டு நிக்க முடியாதுங்க. தேர்தல் களத்துல வந்து அதிமுக திமுகவுக்கு வந்து அந்த தேர்தல் நாள் என்று அந்த தொண்டர்கள் அவ்வளவு இதா இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க எதுவுமே தெரியாது, புரிதலே இருக்காது. 2-3 தேர்தலை சந்திச்சாலும் என்ன நடக்குதுன்னு நான் தான் சொல்றேனே. இப்ப பாருங்க, எல்லாம் வாக்குப்பதிவு அன்னைக்கு வந்து எல்லாம் வரப்போறாங்க. இந்த பயல்கள் எல்லாம் கையில விசில வச்சுட்டு ஊதி ஓட்டு போட வர்றாங்களா, வெறுப்பேத்துறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது நடக்கத்தான் போகுது. அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு சார், பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு. புஷி ஆனந்துக்கு கொடுத்திருக்காரு. குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்திருக்காருன்ற பேச்சுக்கள் எல்லாம் வருது. எவ்வளவு சொத்துக்கள், சினிமா துறையில மட்டும் வியாபாரியா இல்லாம குடும்ப உறுப்பினரும் வியாபாரியாக இருந்திருக்கிறாரு தான் பாக்குறேன். இது தாண்டி என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அப்பா அம்மாக்கெல்லாம் கடன் கொடுத்து நம்ம பார்த்திருக்கோமா? மனைவிக்கெல்லாம். அப்ப அவர் அப்படிதான், அவர் பிசினஸ் மேன். அதாவது 200 கோடி வாங்குறாரு, அதை விட்டு வந்தாரு, இதை விட்டு வந்தாரு. கடைசியில அவருக்கு கடைசி இறுதி ஒரு 4-5 வருஷத்துக்கு பண்ணிருக்காருல்ல, எத்தனை பண்ணிருக்காரு? அப்ப எவ்வளவு அவர் காமிச்சிருக்காரு? எல்லாமே மாயை நம்ம உடஞ்சு போச்சா இல்லையா? அதுல வந்து அதைத்தான் பார்க்கணும், அவ்வளவுதான். அதாவது வெற்று அரசியலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் பக்கம் இல்லாம நிக்குமா சார்? இதுல பிழைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது நீங்க ஒரு வழக்கறிஞரா பாக்குறீங்களா? இல்ல, நான் இன்னும் முழுசா பார்க்கல. அது கண்டிப்பா எங்க கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, நாங்க பார்ப்போம். அதுல என்ன குறைபாடுகள் இருக்கலாம் பார்ப்போம். அதை விட்டு எங்களோட ஏதாவது இருந்ததுன்னா அதை நாங்க அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா உண்மை. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல். நன்றி. மீண்டும் சந்திப்பு. இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி.